வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விசாகப்பட்டினத்திற்கு தெற்கு மற்றும் சென்னைக்கு கிழக்கே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வந்தது. இது கிழக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து நேற்று மாலை 5:30 மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் சுற்றுவட்டாரத்தில் 2வது நாளாக இரவில் கனமழை பெய்தது. குறிப்பாக தஞ்சாவூர் நகர் பகுதி, திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி, ஒரத்தநாடு உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மணி நேரம் மழை பொழிந்தது. இதேபோன்று விருதுநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. பேராளி, சூலக்கரை, ரோசல்பட்டி, சின்ன மூப்பன்பட்டி, சின்ன வள்ளிக்குளம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 2 மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலும் கனமழை பெய்தது. சிப்காட், மூங்கில் ஊரணி, கீழமேல்குடி, கீழப்பசலை, தயாபுரத்தில் மழை பொழிவை காண முடிந்தது. இரவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பொதுமக்கள் குளிர்ச்சியான சூழலை அனுபவித்தனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள், கட்சியின் வளர்ச்சி குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட உள்ளன. குறிப்பாக அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய விவகாரம், தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்காதது உட்பட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். அதில் துரைமுருகன் உள்ளிட்ட திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிலையில் செயற்குழுவில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டு மக்களின் குரலை நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் வீறு கொண்டு முழங்கியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் உரிமைகளை மத்திய அரசு தரவில்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் உரிய நேரத்தில் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் திமுக எம்பிக்கள் தமிழ்நாட்டு மக்களின் குரலை வீறு கொண்டு முழங்கியதாக பாராட்டியுள்ளார். குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல், மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் ஆகியவற்றை ரத்து செய்யக்கோரி திமுக எம்பிக்கள் பேசியதை குறிப்பிட்டுள்ளார். அம்பேத்கரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவதூறு செய்து இழிவுபடுத்தி பேசுவது பாஜகவின் பாசிச முகத்தை தோலுரித்து காட்டிவிட்டதாகவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதானி விவகாரம், மணிப்பூர் கலவரத்திற்கு பொறுப்பேற்று பதில் சொல்லியே ஆக வேண்டிய அனைத்திலும் மௌனம் காக்கும் பிரதமர், நாடாளுமன்றத்தில் பாஜகவினரால் ஜனநாயகம் படாத பாடுபட்ட போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆணித்தரமாக எதிர்த்த நாடாளுமன்ற குரல்கள் எல்லாம் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் செவிகளில் உரக்கவே விழுந்திருக்கும் என்ற நம்பிக்கை பிறந்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஓர வஞ்சனையுடன், மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்த முடியாது என்ற செய்தியை அழுத்தம் திருத்தமாக நமது எம்பிக்கள் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். காலிக்குடம் உருண்டால் அதிகமாக சத்தம் வரும் என்று எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்த நிலையில், சட்டப்பேரவையில் தன்னை பேசவிடாமல் முதலமைச்சர், அமைச்சர்கள் தடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள CSI அரங்கத்தில் அதிமுக சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்றது. இதில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு கேக் வெட்டி சிறப்பித்தார். தொடர்ந்து தேவாலயத்தில் நடந்த சிறப்பு பிரார்த்தனையிலும் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். அதன் பின்னர் மேடையில் பேசிய அவர், ஜெருசலேம் புனித பயணத்திற்கு முன்பே பயனாளிகளுக்கு நிதியை விடுவிக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தமிழக அரசு கடிதம் எழுதியதாக தெரியவில்லை என்றார். திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் 2024 ஜனவரி முதல் 2011 10 மாத காலம் ஒப்பந்தம் கோரப்பட்டிருந்து இறுதி செய்யப்பட வரை என்ன செய்தார் என்றுதான் சட்டமன்றத்தில் திருப்பி கேட்டேன்.
அதற்கு நேரடியாக பதில் சொல்லவே இல்லை. மலுப்பலான பதிலே அவர்கள் அவையை நேரத்தை சரி செய்து முடித்துக் கொண்டார்கள். மத்திய அரசுக்கு எதிராக திமுக எந்த அழுத்தத்தையும் கொடுக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். மாநிலங்களுடைய உரிமையெல்லாம் ஒழிச்சு கட்டணும்னு இப்போ பாஜக கொண்டு வர ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற திட்டத்திற்கும் அதிமுக கட்சி ஆதரவு கொடுத்திருக்கு. சென்னையில் திமுக சார்பில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில்தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிமுகவை இப்படி குற்றம் சாட்டி பேசினார். சென்னை பிராட்வேயில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற உதயநிதி ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் பேச்சுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறிய கருத்துதான் எனது கருத்தும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியதை விமர்சித்தார். அம்பேத்கர் பற்றி அமித்ஷா பேசியதுல அதிமுக நிலைப்பாடு என்னன்னு திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டா பத்திரிகையாளர் கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, திரு ஜெயக்குமார் சொன்ன நிலைப்பாடு தான் என் நிலைப்பாடு அப்படின்ட்டு. இப்படிப்பட்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவரை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ஒரே நாடு ஒரே தேர்தலை அதிமுக ஆதரித்ததன் மூலம் இரண்டு கட்சிகளுக்கும் இடையே உள்ள கூட்டணி மக்களுக்கு தெரிந்துவிட்டதாக குறிப்பிட்டு பேசினார். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் யாதவ் மதவெறுப்பு கருத்துக்களை பேசியதை கண்டித்து தகுதி நீக்கம் செய்ய எதிர்க்கட்சிகள் கோரிய நிலையில் அதற்கும் கூட அதிமுக ஆதரவளிக்கவில்லை என்றும் உதயநிதி சாடியுள்ளார். அன்புமணி ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்த போது குறுக்கிட்டு பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ். இந்தியாவில் உழவர்கள் அதிக அளவில் தற்கொலை செய்து கொள்ளும் மாநிலங்களில் தமிழ்நாடு முன்னிலையில் இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். உழவர்களை பாதுகாப்பதில் தமிழக அரசு படுதோல்வி அடைந்தது. தமிழ்நாட்டில் உழவர்களின் வாக்குகளை பெருமளவில் வாங்கிதான் திமுக ஆட்சிக்கு வந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் சந்தைமேடு பகுதியில் நடைபெற்ற உழவர் பேரியக்க மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், பொதுத்துறை மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் சரியான நேரத்தில் கடன் கிடைக்காததால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் சூழலுக்கு தள்ளப்படுவதாக தெரிவித்தார். உழவர்களை குண்டர் சட்டத்தில் அடைத்த கொடூர அரசு திமுக அரசு. மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது விளைநிலங்கள் கையகப்படுத்தப்படுவதை எதிர்த்து குரல் கொடுத்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு தலையாழியாக மாறிவிட்டார். அரசு கைவிரித்திருக்கும் நிலையில் தனியாரை நம்பி கடன் வாங்கி விவசாயம் செய்யும் உழவர்கள் அதில் ஏற்படும் நஷ்டத்திலிருந்து மீள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு தற்கொலை செய்து கொள்வதாக ராமதாஸ் கூறினார். விடிய கால 2:30 மணிக்கு முதலமைச்சருக்கு அன்புமணி சொல்வது புரிஞ்சாதானே பதிலளிக்க முடியும். புரியாம என்ன பதிலளிக்க முடியும்? அவர் அன்புமணி ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்த போது ராமதாஸ் குறுக்கிட்டு பேசிய காணொலிதான் இது. திருவண்ணாமலை மாவட்டம் சந்தைமேட்டில் நடைபெற்ற உழவர் பேரியக்க மாநில மாநாட்டில் பேசிய அன்புமணி வெள்ள நிவாரணம் வழங்குவதில் அரசு ஏன் பாரபட்சம் காட்டுகிறது என கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட ராமதாஸ், அன்புமணியின் கேள்வி புரிந்தால்தானே முதலமைச்சர் பதிலளிப்பார் என தெரிவித்தார். விழுப்புரத்தில் வெள்ளம், கள்ளக்குறிச்சியில் வெள்ளம், திருவண்ணாமலையில் வெள்ளம் வந்து எவ்வளவு கொடுக்குறீங்க? 2000 ரூபாய். அப்போ என்ன, நாங்க என்ன பாவப்பட்ட மக்களா? கடலூர் மாவட்டத்திலேயோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் பாவம் பண்ணிருக்கிறாங்களா? இல்ல சென்னையில் வாழ்கின்றவர்கள் எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்காங்களா? என்ன பாகுபாடு இது? இது முதலமைச்சர் இதற்கு பதில் அளிக்க வேண்டும். திமுக அரசாங்கம் செய்த தவறால் தான் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டதாக அன்புமணி குற்றம் சாட்டினார். இந்த மாநாட்டை யாருக்கும் நிரூபிக்க நடத்தவில்லை என்றும் அன்புமணி கூறினார்.